திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முகூர்த்த நாளை ஒட்டி 45க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் திருமண வீட்டார் மற்றும் அதில் பங்கேற்க வந்த உறவினர்கள் என மலைக்கோவிலில் கூட்டம் அலைமோதியது. மேலும் கோவிலை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது. மேலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வரும் நிலையில் திருக்கோவில் வளாகத்தில் திருமணம் செய்தால் நல்வாழ்வு அமையும் என்ற பக்தர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்தும் திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் செய்ய ஜோடிகள் குவிந்துள்ளனர். சுமார் 45க்கும் மேற்பட்ட திருமணங்கள் மலைக்கோவிலில் இன்று அதிகாலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் திருமணத்திற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் 5500 வசூலிக்கப்படுவதாகவும் மலைக்கோவில், விநாயகர் சன்னதி, காவிரி மண்டபம் போன்ற பகுதிகளில் திருமணம் செய்ய 40,000 முதல் 50,000 வரை வசூலிக்கப்படுவதாகவும் இங்கு பக்தர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். மேலும் முகூர்த்த நாளான இன்று அதிக அளவில் திருமணங்கள் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிந்திருந்த போதிலும் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான போதிய முன்னேற்பாடுகள் கோவில் நிர்வாகம் செய்யவில்லை எனவும் பக்தர்களும் பொதுமக்களும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் மலைக்கோவில் அடிவாரத்தில் பார்க்கிங் வசதி இல்லாத திருமண மண்டபங்களிலும் திருமணம் நடைபெற்று வருவதால் திருமணத்திற்காக மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் என பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் மணமகள் வீட்டார்களும் வாகனங்களில் வந்து குவிந்துள்ளதால் அங்கு போக்குவரத்து, அதாவது மலைக்கோவிலிலும் அதை சுற்றியுள்ள சாலைகளிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்தானது நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் திணறி வரும் சூழலும் இங்கு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.